Hi viewers, this is CBSE Grade 10 Political Science Federalism Part 3. In the first session we have learned in Tamil. In the first session la நம்ம என்ன பார்த்தோம்னா meaning features பார்த்தோம். Second session la அந்த features எல்லாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸோட மேட்ச் பண்ணி நம்மளோட ஃபெடரலிசம் எந்த அளவில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு 3 மேஜர் பாலிசிஸ் நம்மளோட ஃபெடரலிசத்தை ஸ்ட்ராங் பண்றதுக்கு 3 மேஜர் பாலிசிஸ் வைட்டல் ரோலா இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் பத்தாது. கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஆர் நெசசரி தான், ஆனா அது மட்டும் பத்தாது. are necessary for the success of federalism, but these are not sufficient. The real success எங்க இருக்குன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எந்த அளவுக்கு அந்த டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் எடுத்துட்டு போறோமோ, டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல தான் இருக்கு. நேச்சர் ஆஃப் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல தான் நம்மளோட சக்சஸ் ஆஃப் ஃபெடரலிசமே இருக்கு. See, constitutional provisions are also necessary, but they are not sufficient. The real success of federalism lies in the democratic politics. எது democratic politics? நம்ம ஃபெடரலிசத்தோட கடைசி ஃபீச்சர் பார்த்தோம். An ideal federalism should have mutual trust and agreement to live with together. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை வேணும். மைனாரிட்டி மேல மெஜாரிட்டிக்கு நம்பிக்கை வேணும், மெஜாரிட்டி மேல மைனாரிட்டிக்கு நம்பிக்கை வேணும். நாங்க ஒன்னா இருக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். That is called democratic politics. அப்ப respect for diversity and desire for living together. இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸோட சேர்ந்தாதான் ஃபெடரலிசம் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க, ரியல் சக்சஸ் ஆஃப் ஃபெடரலிசம் இன் இந்தியா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். கான்ஸ்டிடியூஷன்ல இல்லைன்னா அப்கோர்ஸ் நம்ம செய்யவே மாட்டோம். சட்டம் சொன்னாதான் செய்வோம், சட்டம் பனிஷ் பண்ணாதான் நம்ம கரெக்டா இருப்போம். சட்டம் கண்டிப்பா வேணும். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் பிளஸ் நேச்சர் ஆஃப் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ். நம்மளோட நேச்சர், நம்ம டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸோட நேச்சர், அதுதான் நம்ம சக்சஸ் ஆஃப் ஃபெடரலிசம். என்ன டெமோக்ராட்டிக் பாலிசி? ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி. we are able to accommodate diversity. வேற வேற லாங்குவேஜ், வேற வேற ஊரு, வேற வேற கல்ச்சர், வேற வேற ரிலீஜியன், நம்ம எல்லாத்தையும் அகாமடேட் பண்றோம், ஒருத்தர் மதிக்கிறோம். ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி அண்ட் டிசைர் ஃபார் லிவிங் டுகெதர், இதெல்லாம் சேர்ந்தாதான் நம்ம ஊர்ல சக்சஸ் ஆஃப் ஃபெடரலிசம். சரி, நம்ம எப்படி இந்த டைவர்சிட்டியை ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப 3 விஷயங்கள். ஒண்ணு வந்து லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ். 3 விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு வந்து லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ், இன்னொன்னு லாங்குவேஜ் பாலிசி, மூணாவது நமக்கு வந்து இன்டர் ஸ்டேட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ். லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்னா என்ன? நம்ம சுதந்திரம் வாங்குறப்ப நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், சுதந்திரம் வாங்குறப்ப இந்தியான்னு ஒரு ஒத்த நாடு இல்லை. அது வந்து நிறைய வேற வேற குட்டி குட்டி ராஜாக்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. நம்ம அயன்மேன் ஆஃப் இந்தியா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு எல்லாத்தையும் ஒன்னாக்கி இந்த கிங்ஷிப் எல்லாம் அவங்கள விட வச்சு கிங்டம் எல்லாம் அனெக்ஸ் பண்ணி, அதான் மோர் தென் 500 ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணி ஒரு நேஷன்ங்கிற ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்தாரு. இந்தியன் யூனியன் ஒரு வார்த்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டேட்ஸ் வேணும், தனித்தனியா ஸ்டேட்ஸ் பிரிக்கணும், பேஸ்ட் ஆன் த லாங்குவேஜ்னு ஆந்திரால ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஆரம்பிச்சது. பொட்டி ஸ்ரீராமுலுன்னு ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தார். 58 நாள், 59வது நாள் அவர் இறந்தார். சோ நம்ம நாடு வந்து என்ன ஆச்சுன்னா, அப்பதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட நாட்டை நம்ம பிரிச்சோம். அப்ப நம்ம மலேசியன் லீடர்ஸ் பயந்தாங்க, இப்படி கேட்கறாங்களே, இப்பதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்த்திருக்கிறோம், எத்தனை யூனியனையும் ஒன்னா சேர்த்து யூனியன் ஆஃப் இந்தியான்னு வச்சிருக்கோம், இனி மறுபடியும் வந்து நம்ம லாங்குவேஜ் பேசிஸ்ல பிரிச்சோம்னா நாட்டுல ஒற்றுமை இருக்காதுன்னு சொல்லி பயந்தாங்க. ஆனா அதுதான் சக்சஸ் ஆச்சு. The creation of linguistic states was the first and major test for democratic politics. 1947க்கு அப்புறம் many old states have vanished, காணாம போயிருச்சு. Many new states have been created. Areas, boundaries, names of states எல்லாமே மாறுச்சு. 1947ல எதுக்காக மாறுச்சு இதெல்லாம்? டு கிரியேட் நியூ ஸ்டேட்ஸ். ஓல்டு ஸ்டேட் எல்லாம் மாறிட்டு நியூ ஸ்டேட்ஸ் வந்துச்சு. This was done to ensure that people who speak same language live in the same state. அப்ப
அப்பதான் சண்டை இல்லாம இருப்பாங்க. தமிழ் பேசுறவங்க தமிழ்நாடு, மலையாளம் பேசுறவங்க கேரளா. அவரவர் நாட்டுல ஒரே குரூப் ஆஃப் மக்கள் இருந்தாதான் கொஞ்சம் கான்ஃபிளிக்ட்ஸ் குறையும். அப்ப அவங்க கன்வீனியன்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. சொசைட்டி கொஞ்சம் ஒற்றுமையா போகும். So this was to ensure that people who speak same language live in the same state. அதுக்காகத்தான் ஸ்டேட் வைஸ் லாங்குவேஜ் வைஸ் ஸ்டேட் பிரிச்சாங்க. சம் ஸ்டேட்ஸ் ஆனா எல்லா ஸ்டேட்டுமே லாங்குவேஜ்ல பிரிச்சாங்களா? இப்போ உங்களுக்கு யூபிஎஸ்சில கொஸ்டின் வரும். அது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறப்பலாம் கொஸ்டின் வரும். இந்தியா இஸ் டிவைடட், இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் டிவைடட் பேஸ்ட் ஆன் தான் கேட்பான். நிறைய பேருக்கு தெரியாது. லாங்குவேஜ் பேசிஸ்ல தான் நம்ம நாடு பிரிச்சிருக்காங்க. லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ், நம்ம என்ன சொல்லணுதே லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ எல்லா ஸ்டேட்டும் லாங்குவேஜ் மூலமா பிரிச்சாங்களா? இல்ல, சில ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. Some states were created not on the basis of language, they have divided on the basis of culture, ethnicity and geography. அந்த ஸ்டேட் என்னன்னா நாகாலாந்து, குட்டி குட்டி நாகாலாந்து, உத்தரகாண்ட் அண்ட் ஜார்க்கண்ட். இந்த 3 ஸ்டேட் மட்டும் கல்ச்சர், எத்னிசிட்டி அண்ட் ஜியோகிராஃபி மூலமா பிரிச்சது. மத்த எல்லாமே லாங்குவேஜ் பேசிஸ்ல பிரிச்சதுதான். சேம் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள் லிவ் இன் த சேம் ஸ்டேட். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, அது பொட்டி ஸ்ரீராமுலு ஆந்திரால கேட்டாரு தனி நாடு. தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு ஆந்திரான்னு தனி நாடு கொடுங்கன்னு கேட்டார், தனி ஸ்டேட் கொடுங்கன்னு கேட்டார். அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பதான் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. இப்போ திடீர்னு உடனே கேட்டா மறுபடியும் அவங்களுக்கு பயம். நேஷனல் லீடர்ஸ் ஃபியர்ட் இட் வில் டிஸ்இன்டகிரேட் தி கண்ட்ரி. நாட்டோட ஒற்றுமை போயிடும் பயந்தாங்க. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெசிஸ்டட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் ஃபார் சம் டைம். ரொம்ப நாள் கொஞ்சம் பயந்துகிட்டே வந்து இதை ரெசிஸ்ட் பண்ணிட்டாங்க, மறுத்துட்டாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. பட் தி எக்ஸ்பீரியன்ஸ், ஆனா இந்த பொட்டி ஸ்ரீராமுலு மூலமா பிரிச்சுட்டு ஆந்திரா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் விச் வாஸ் டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இட் வாஸ் கால்ட் அஸ் ஆந்திர பிரதேஷ், ரீநேம்ட் அஸ் ஆந்திர பிரதேஷ். ஆனா பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுச்சுன்னா, லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் தான் இட் மேட் த கண்ட்ரி மோர் யுனைடெட். இவங்க பயந்தாங்க டிஸ்இன்டகிரேட் ஆகிரும்னு, ஆனா இதனாலதான் மோர் யுனைடெட். பம்பே இல்ல, அவங்க ஊர்ல இவங்க ஊர்ல பிரச்சனை இல்ல, மோர் யுனைட்டடா இருந்துச்சு. எதிர்பார்த்ததுக்கு மேல பயந்ததுக்கு நேர் மாறா இட் யுனைடெட் த பீப்புள் அண்ட் ஆல்சோ மேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸியர். அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்கும் ஈஸி. இப்ப ஏதாவது லெட்டர் போடணும், அபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணணும், ஜிஓ போடணும், இதெல்லாம் ஒரே லாங்குவேஜ் இருந்தா தான். இப்ப தெலுங்குனா தெலுங்குலயே ஃபுல்லா விட்டுலாம், தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுல ஃபுல்லா தமிழ் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு புரியும். இப்ப 10 லாங்குவேஜ் பேசுற மக்கள் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜிஓ போட்டுட்டு இருக்க முடியுமா என்ன ஒவ்வொரு லாங்குவேஜ்ல? சோ இட் மேட் நேஷனல் லீடர்ஸ் பயந்ததுக்கு நேர் மாறா இட் யுனைடெட் த பீப்புள், நாட் டிஸ்இன்டகிரேட்டட், அண்ட் இட் ஆல்சோ மேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸியர். ஓகே, அப்ப லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல நாட்டை பிரிச்சது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஃபார் ஃபெடரலிசம். சண்டை வராம சமாதானமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. 2வது விஷயம் நம்ம என்னன்னா லாங்குவேஜ் பாலிசி. என்ன லாங்குவேஜ் பாலிசி? நம்ம நாட்டுல மத்த நாடு எல்லாத்திலயும் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, நேஷனல் லாங்குவேஜ், நேஷனல் ரிலீஜியன் இருக்கும். நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் நேஷனல் லாங்குவேஜ், நேஷனல் ரிலீஜியன் ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம செக்குலர் நேஷன். ஒரு பர்டிகுலர் நேஷனை நம்ம நேஷனல் லாங்குவேஜ், நேஷனல் ரிலீஜியனை நம்ம சொல்லல. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜுக்கு நேஷனல் லாங்குவேஜ்ங்கிற அந்தஸ்து கொடுக்கவே இல்லை. No language is given the status of national language. See, our constitution did not give the status of national language to any one language. யாருக்குமே கொடுக்கல. ஹிந்திய வந்து அபிஷியல் லாங்குவேஜ் சொன்னாங்க. ஏன்னா ஒரு 40% ஆஃப் த மக்கள் வந்து ஹிந்தி பேசுறாங்க. அதை ஃபுல்லா அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்க முடியாது. ஏன்னா ஒன்லி 40% ஆஃப் த பீப்புளுக்கு தான் அது மதர் டங். சரி, அதோட இங்கிலீஷ் சொன்னாங்க. ஓகே, இப்ப ஹிந்தியோட சேர்த்து 21 other languages are recognized as scheduled languages. இப்போ நல்லா இந்த கொஸ்டின் கவனிக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எம்சிக்யூல கேட்டுருவாங்க. எப்படி கேட்பாங்கன்னா along with besides Hindi அப்படின்னு கேட்பாங்க. besides Hindi ஹிந்தி இல்லாம அப்படின்னு அர்த்தம். 21 other languages are scheduled languages. இல்லாம இந்த besides ஹிந்திங்கிற வார்த்தை இல்லாம 21 other languages. how many languages are scheduled கேட்டா நீங்க 22 எழுதணும். How many languages are scheduled languages ன்னு கேட்டா 22. Besides Hindi கேட்டா 21. இந்த வார்த்தை நீங்க கவனிச்சு எழுதணும் MCQ அட்டெண்ட் பண்ணும்போது. So totally besides Hindiங்கிற வார்த்தை இல்லாம இருந்தா 22 languages. ஹிந்தி இல்லாம besides Hindi 21 languages. நமக்கு 22 லாங்குவேஜ் இருக்குது ஷெட்யூல்டு லாங்குவேஜா கான்ஸ்டிடியூஷன்ல. அந்த 22 லாங்குவேஜ்லயுமே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிள்ளை மாதிரி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி,
நிறைய எழுதுறோம் இல்லையா, யூபிஎஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே அந்த 22 லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு லாங்குவேஜ அவங்க கொஸ்டின் கொடுக்க சொல்லி கேட்கலாம். முதல்ல என்ன ஆகும்னா, ஒரு 20 இயர்ஸ் பேக், 25 இயர்ஸ் பேக், இப்பவே ஒரு 2-3 வருஷமா தான் வேற லாங்குவேஜ்ல கொஸ்டின் கொடுக்குறாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்லி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் எல்லாமே ஹிந்தி ஆர் இங்கிலீஷ்ல இருக்கும். நமக்கு நம்ம சப்ஜெக்ட்ல கிங்கு, தமிழ்நாடு மக்கள் வந்து சப்ஜெக்ட்ல கிங்கு. நம்ம பயங்கர டேலண்டட், ரீசனிங் எல்லாமே இருக்கும். ஆனா நம்மளுக்கு அந்த கொஸ்டின் புரியாது. ஆன்சர் தெரியும், டக்குன்னு தெரியும். ஆனா நமக்கு கொஸ்டின் புரியணும்ல, இங்கிலீஷ்ல இருக்கும் இல்லாட்டி ஹிந்தில இருக்கும். இது நமக்கு கேட்க தெரியல பாருங்களா. 22 லாங்குவேஜ் இருக்கு. ஷெட்யூல்டு லாங்குவேஜா? கவர்மெண்டோட டியூட்டி வந்து அந்த 22ல ஏதோ ஒண்ணுல வேணாலும் மக்கள் கேட்கலாம். இப்ப என்னோட தமிழ் லாங்குவேஜ்னா தமிழ்ல கொஸ்டின் குடுன்னு கேட்பேன். என்னோடது மலையாளம்னா மலையாளத்துக்கு கொஸ்டின் குடுன்னு கேட்பேன். அந்த 22 லாங்குவேஜ்ல எதுல வேணாலும் நம்ம கொஸ்டின் குடுன்னு கேட்கறதுக்கான உரிமை இருக்குது நமக்கு. இது தெரியாம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய பேர் எழுத முடியாமயே போச்சு. சோ a candidate, நீங்களாமாவது இதை தெரிஞ்சுக்குங்க. A candidate in an examination may opt any of these languages. அதே மாதிரி states to have their own official language. இப்ப தமிழ்நாட்டுக்கு official language தமிழ், கேரளாக்கு official language மலையாளம். இப்ப தமிழ்நாடு நம்ம கவர்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே தமிழ் மூலமா தான் நடக்கும். we are not following English or Hindi. நம்ம ஆபீஸ் போர்டு எல்லாம் பாருங்க தமிழ்ல தான் எழுதி வச்சிருப்பாங்க. ஆபீஸ்ல இருந்து வர நமக்கு எல்லா கம்யூனிகேஷனும் தமிழ்ல தான் இருக்கும். ஸ்டேட்ஸ்க்கு, அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு அவரவரோட ஓன் அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. Much of the government work takes place in the official language of the states concerned. அந்தந்த ஸ்டேட்டோட ஒர்க் எல்லாமே அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ்ல தான் நடக்கும். ஓகே, இப்ப லாங்குவேஜ் பிரச்சனை. So according to the constitution, use of, let us move on to English. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அபிஷியல் லாங்குவேஜ்னு பார்த்தோம். இப்போ ஹிந்தி வந்து எவ்வளவு நாள், ஹிந்தி அபிஷியல் லாங்குவேஜ் பெர்மனன்ட்டா, இங்கிலீஷ் வந்து நம்ம லாங்குவேஜ் கிடையாது, ஃபாரின்கார லாங்குவேஜ். அவனையும் நம்ம துரத்தி விட்டோம். அவன் லாங்குவேஜ் நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம்? மக்கள் என்ன ஆனாங்க, நம்மளால என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒரு டிராஃப்ட் போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் லெட்டரு, ஒரு கவர்மெண்ட் ஜிஓ, ஒரு கவர்மெண்ட் லீவ் லெட்டர் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் நம்ம டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது நம்ம லாங்குவேஜ் டிராஃப்ட் பண்ண தெரியல பாருங்களேன், நமக்கு அது ஒரு சோம்பேறித்தனம். ஸோ பீப்புள் ஆஸ்க், இதுலயே நமக்கு பழகி போச்சு. ஒரு 15 இயர்ஸ்க்கு இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம லாங்குவேஜுக்கு ஷிஃப்ட் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 15 இயர்ஸ்க்கு இருக்கட்டும் கான்ஸ்டியூஷன்ல முடிவு பண்ணாங்க. 1950ல முடிவு பண்றாங்க. 1965 வரைக்கும் இருக்கட்டும். யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் டு பி ஸ்டாப்ட் இன் 1965. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் எல்லாம், ஹிந்தி பேசுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஹிந்தி அபிஷியல் லாங்குவேஜ் போய்கிட்டு இருக்கு. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு, நமக்கு என்ன வேணும், இங்கிலீஷ் தான் எங்களுக்கு பழக்கமா போச்சு. ஏன்னா இது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆயிடுச்சு, நாங்க பழகிட்டோம், நாங்க இதையே கண்டினியூ பண்றோம் அப்படின்னு டிமாண்ட் வச்சாங்க. அது தமிழ்நாடுல ரொம்ப ஸ்ட்ராங். இன் தமிழ்நாடு திஸ் மூவ்மெண்ட் டுக் வயலண்ட் ஃபார்ம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ எல்லாரும் கேட்டதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஸ்பாண்டட் அக்ரீயிங் டு கண்டினியூ அலாங் வித் ஹிந்தி, கண்டினியூ இங்கிலீஷ் அலாங் வித் ஹிந்தி ஃபார் அபிஷியல் பர்பஸ். இப்போ அபிஷியல் பர்பஸ்க்கு நம்ம 2 லாங்குவேஜ் யூஸ் பண்றோம், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷ் ஆக்சுவலா 1965ல முடிய வேண்டியது, நம்ம கேட்டுக்கிட்டதுனால இட் கண்டினியூஸ். ஓகே, இப்போ ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தி, இன்னொரு லாங்குவேஜ் போடுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்ப பார்த்தாலும், எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, காங்கிரஸோ பிஜேபியோ, சென்ட்ரல் கவர்மெண்டோட மெயின் எய்ம் என்னன்னா ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தி. ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தி continues to be the official policy of the government of India. ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தின்னு என்னன்னா, நீ ஹிந்தி டெவலப் பண்ணலாம், ஆனா அதுக்காக நீ வந்து எந்த ஸ்டேட் வேண்டாங்குதோ அந்த ஸ்டேட் மேல திணிக்க முடியாது. Promotion of Hindi does not mean impose Hindi on states where people speak a different language. Promotion ஹிந்தி டெவலப் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்ல, அது கான்ஸ்டிடியூஷன் பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஆனா இட் டஸ் நாட் மீன் தட் யூ கேன் இம்போஸ் ஹிந்தி. ஹிந்தியை வளர்த்துறங்கிற பேர்ல ஒரு ஸ்டேட்ல கம்பல்சரி திணிக்க முடியாது. அதனாலதான் தமிழ்நாட்டுல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துட்டே இருக்கு. ஸோ வேண்டானா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன். இப்ப வேண்டானா விட்டுருங்க அப்படிங்கிற ஃபிளெக்சிபிலிட்டி தான். ஐ மீன் ப்ரொமோஷன் டஸ் நாட் மீன் இம்போஸ் ஹிந்தி ஆன் ஸ்டேட்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் நாட் இம்போஸ் ஹிந்தி. புரியுதா? அப்ப இந்த ஃபிளெக்சிபிலிட்டி பை த இந்தியன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான் நமக்கு ஸ்ரீலங்கா மாதிரி சிவில் வார் போகாம தடுத்து வச்சிருக்குது. ஏன்னா ஸ்ரீலங்கால தமிழையும் ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் டிக்ளேர் பண்ணிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இல்ல. நம்ம ஊர்ல இந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருந்தனா, வேணும்னா ஹிந்தி படிச்சுக்கோ, வேண்டானா விட்டுரு அப்படிங்கிற ஃபிளெக்சிபிலிட்டி
was given by Indian political leaders தான். It helped to avoid the situation at Sri Lanka, like at Sri Lanka. So language policy நம்ம பார்த்தோம். ஸ்டேட் வைஸ் ஒரு லாங்குவேஜ் பேசுற மக்கள் ஒரு ஸ்டேட்ல இருந்துக்கலாம். அது லிங்குவிஸ்டிக் ஸ்டேட். லாங்குவேஜ் பாலிசி வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜா கொடுக்கல. ஹிந்தி, இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜ். அது இல்லாம 22 அஃபிஷியல் லாங்குவேஜ், ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ் இருக்கு. ஒரு ஸ்டேட்ல ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஓகே, அப்புறம் பாருங்க, இப்போ ஷெட்யூல் லாங்குவேஜஸ் என்னன்னு பார்ப்போம். 22 ஷெட்யூல் லாங்குவேஜஸ் என்னெல்லாம்? 22 ஷெட்யூல் லாங்குவேஜஸ் அஸ்ஸாமீஸ், பெங்காலி, போடோ, டோக்ரி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கணி, மைத்திலி, மலையாளம், மணிப்புரி, மராத்தி, நேபாளி, ஒரியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், சந்தாலி, சிந்தி, தமிழ், தெலுங்கு and உருது. Okay, now let us move on to the third major test. என்ன third major test? So center state relationship. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன உறவு? அதுதான் இப்ப ரீஸ்ட்ரக்சரிங் த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். இங்க நம்ம இந்த வார்த்தையை கவனிக்கணும். என்ன வார்த்தை? ரீஸ்ட்ரக்சரிங் த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ரென்தன் த ஃபெடரலிசம். அது என்ன ரீஸ்ட்ரக்சரிங்? அப்ப முதல்ல எப்படி இருந்துச்சு? முதல்ல வந்து என்ன இருந்துச்சுன்னா, எப்பவுமே வந்து சிங்கிள் மெஜாரிட்டி ஆயிரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐ மீன் பார்லமெண்ட்ல நேஷனல் பார்ட்டி ஏதாவது ஒன்று சிங்கிள் மெஜாரிட்டி வந்துடும். அவங்களுக்கு யாரோட ஸ்டேட் பார்ட்டியோட தேவையும் இருக்காது. அவங்களே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய ஸ்டேட்லயும் அவங்களே ரூல் பண்ணி, இப்ப காங்கிரஸ்னா காங்கிரஸ் எல்லா ஸ்டேட்லயும் வந்து சீஃப் மினிஸ்டரா இருப்பாங்க. காங்கிரஸ் சென்ட்ரலையும் பிரைம் மினிஸ்டர். இப்போ வாட் டு சே தட் பிஜேபினா பிஜேபி சென்ட்ரலையும் பிரைம் மினிஸ்டர், ஸ்டேட் நிறைய ஸ்டேட்லயும் அவங்களே சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. ஓகே, இந்த சேம் பார்ட்டி. அப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப இந்த ஸ்டேட்ல இப்ப காங்கிரஸ் இப்ப பிஜேபி இஸ் ரூலிங் த கண்ட்ரி அட் பார்லமெண்ட்ல. இதே பிஜேபி சீஃப் மினிஸ்டரா இங்கே இருந்தா, இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து இவங்க தனியா செயல்படவே முடியாது. எப்பவுமே பார்ட்டி தலைமை சொல்றத கேட்டாகணும். பிஜேபி அங்கிருந்து என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்டாகணும். அப்ப இவங்களுக்கு என்ன? இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எலெக்ஷனை நின்று இவங்க மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்து என்ன பிரயோஜனம்? இவங்கள பவரை எக்ஸசைஸ் பண்ணவே முடியாது. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவரே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு இருக்கணும். இன்னொரு விஷயம், இல்ல அப்படி இல்ல, ரைவல் பார்ட்டி ரூலிங், இல்ல வேற ஒரு பார்ட்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட் எதையாவது ஆர்டிகல் 360 ஒண்ணு இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் கூட ஒரு தடவை காங்கிரஸால டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது. அந்த கவர்மெண்ட் இது இப்படி ரூல் ஆகல, அப்படி ரூல் ஆகல, ஏதோ ஒரு ரீசனை சொல்லி ஆர்டிகல் 360 யூஸ் பண்ணி ஆளை காலி பண்ணி விட்டுருவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை காலி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் காலி பண்ணிடும். ஒன்னு சேம் பார்ட்டியா இருந்தா அவங்க தன்னதிகாரமா விடாது, அல்லது ரைவல் பார்ட்டியா இருந்தா ஐ மீன் ஆப்போசிட் பார்ட்டியா இருந்தா அவங்கள ஏதோ ஒரு பண்ணி அவங்க கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி விட்டுரும். The constitutional arrangement for sharing power. கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் வந்து பவர் ஷேரிங் நல்லா தான் இருக்கு. நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கோம், கிளியர்லி ஸ்பெசிஃபைட் இண்டிவிஜுவல் ஜூரிஸ்டிக்ஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஜூரிஸ்டிக்ஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிறோம். ஆனா எதுனா ரியல் சக்சஸ் எதுல இருக்கும்னா, how the ruling parties and leaders follow these arrangements. இருக்குது, சட்டத்துல இருக்குது. அது அரசியல்வாதி அந்த சட்டத்துல ஓட்டை கண்டு எப்படி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இப்ப நம்ம யூனியன் டெரிட்டரியில பார்த்தோம், ஒரு பெரிய பிரச்சனையாச்சு பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியில. ஓகே, என்னாச்சு? தட் கவர்மெண்ட் வாஸ் டிசால்வ்ட். ஏன்னா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் த பவர் டு ரூல் சம் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆன் ரூலிங் த டெரிட்டரிஸ். அதை யூஸ் பண்ணி கிரண்பேடி அது கவர்னரா போட்டாங்க. கிரண்பேடி சொல்றது அந்த காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் ஒத்து வராது, காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் சொல்றது கிரண்பேடிக்கு ஒத்து வராது. 2 பேரும் சண்டை போட்டே இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஏன்னா கோர்ட்ஸ் ஹேவ் த பவர் டு இன்டர்பிரேட் த கான்ஸ்டிடியூஷன் இல்லையா, கோர்ட்டுக்கு போவாங்க. மறுபடியும் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டாங்க, நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தாங்க, நம்பிக்கையில தீர்மானம் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அவரால் முடியல, கவர்மெண்ட் டிசால்வ் ஆச்சு. ஓகே, ஆஃபன் திஸ் வாஸ் ஹேப்பன்ட். எது வரைக்கும்? 1990 வரைக்கும். அப்போ how the ruling parties and leaders follow these arrangements. வெறும் அரேஞ்ச்மெண்ட்னால நம்ம சக்சஸ் ஆக முடியாது. ரூலிங் பார்ட்டியும் லீடர் எப்படி அந்த அரேஞ்ச்மெண்ட் எடுத்துட்டு போறாங்கிறதுலதான் நம்ம ரியல் ஃபெடரலிசத்தோட சக்சஸ் இருக்கு. For a long time the same party ruled both the center and the most of the states. This means state governments did not exercise their rights on autonomous federal unit. பண்ணவே முடியாது. And as and when ruling party at the state was different, எப்பெல்லாம் வேற வேற இருக்கோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பெல்லாம் இந்த சென்டர் used to try to undermine the power of the states. Central government would often misuse the constitution
to dismiss the state by rival parties. This undermine the spirit of federalism. இல்லையா? இந்த spirit of federalism the strengthen பண்ணுதா undermine பண்ணுதா? இப்ப நம்ம language basisல பிரிச்சாங்க, it strengthened the federalism பார்த்தோம். இப்ப linguistic language policy கொண்டு வந்தாங்க, linguistic basisல பிரிச்சாங்க, language policy எல்லாம் வந்து நம்ம federalism strengthen பண்ணுச்சு. ஆனா இந்த வேலை it undermine the spirit of federalism. இது எது வரைக்கும் இருந்துச்சுன்னா after 1990 up to 1990 வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. Central government often misuse the power to dismiss the state government. இது ஏன் மாறுச்சு? எப்படி மாறுச்சுன்னா 1990க்கு அப்புறம் இந்த ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தனியா ஒரே ஒரு பார்ட்டி வந்து was not able to get single majority. இப்ப காங்கிரஸ்னா காங்கிரஸுக்கு வந்து 272 seats are wanted to form the government. ஏன் 543 சீட்ல இவங்களுக்கு 272 சீட் வேணும். அது வாங்க முடியல. அவ்வளவு எம்பிஸ் ஜெயிக்கல அவங்களுக்கு. So they were not able to get single majority. காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் நேஷனல் பார்ட்டி யாராலையும் சிங்கிள் மெஜாரிட்டி வாங்க முடியல 1990க்கு அப்புறம். சரி அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க ஏதோ ஒரு ரீஜனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி வச்சு அலையன்ஸ் வச்சு தானே அவங்க பொலிட்டிக்கல் கொலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல they will become a prime minister. So அவங்களுக்கு என்ன தேவை? இப்போ ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் which is called state parties வேணும். ஸ்டேட் பார்ட்டிஸ் இருந்தாதான் அவங்க கவர்மெண்ட் அங்க ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா அவங்களால சிங்கிள் மெஜாரிட்டி வாங்க முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணி ஆகணும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டை மதிச்சாகணும். அங்கதான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் மரியாதை கொடுச்சு, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுச்சு. எப்ப வந்து அவங்களால சிங்கிள் மெஜாரிட்டி வாங்க முடியாம ஸ்டேட் கவர்மெண்டோட தேவை பட்டுச்சோ டு ஃபார்ம் த கவர்மெண்ட், அப்பதான் இந்த கொலிஷன் கவர்மெண்ட் வந்தப்பதான் பிகினிங் ஆஃப் த எரா ஆஃப் த கொலிஷன் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மரியாதை வந்துச்சு. And since no single party got a clear majority in Lok Sabha, the major national parties had to enter into an alliance with many parties, including several regional parties, to form a government. This led to a new culture of power sharing and autonomy of state governments. Okay, இது மட்டுமா? This was supported by major judgment of the Supreme Court. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு, சும்மா ஆய்வின ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிசால்வ் பண்ணிட்டே இருந்தாங்க. பாவம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எலெக்ஷன் நின்று ஓட்டு வாங்கி அவங்க சீஃப் மினிஸ்டர், அது எவ்வளவு கஷ்டம். திருப்பி அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அழுங்காம கலைச்சு விட்டுச்சுன்னா, ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு 1990 மேல. என்ன சொல்லுச்சுன்னா, it made it difficult for the central government to dismiss state governments in an arbitrary manner. கட்ட பஞ்சாயத்து, சும்மானாலும் இது சரியில்லை அது சரியில்லைம்பாங்க, கட்ட பஞ்சாயத்து. ஸோ இட் வாஸ் என்னது திஸ் ட்ரெண்ட், விச் ட்ரெண்ட்? அந்த கொலிஷன் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மதிக்க ஆரம்பிச்சாங்க ரீஜனல் பார்ட்டியை. This was supported by major judgment of the Supreme Court that it made difficult for the central government to dismiss the state governments in an arbitrary manner. அந்த ஆர்டிகல்லாம் கேன்சல் பண்ணி இப்ப ரொம்ப ஈஸியா உங்களால வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்ப என்ன ரெண்டு விஷயங்கள்? கொலிஷன் கவர்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், இது ரெண்டும் சேர்ந்து அட்டானமி ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்பதான் ஸ்டேட்ஸ் கொஞ்சம் ஒரு தன்னாட்சிங்கிற ஒரு அதிகாரமே வருது. ஸ்டேட் ரீஜனல் பார்ட்டியை கொஞ்சம் மதிக்கிறாங்க. ஸோ இப்ப அதுதான் இந்த வார்த்தை, ரீஸ்ட்ரக்சரிங் த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ thus federal power sharing is more effective today than it was in the early years. இப்போ 3 விஷயங்கள், லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் பிரிச்சுட்டோம். அவர் ஒரு மொழி பேசுறவங்க அவர் ஒரு ஊர்ல இருங்கன்னு சொன்னது, அவங்க யுனைட்டடா இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஈஸியா இருக்கு. எந்த ஒரு லாங்குவேஜ் நம்ம ஸ்ரீலங்கா மாதிரி என்னடதான் பெருசு உன்னோட மதிக்க மாட்டேன்னு சொல்லல. நம்ம 22 லாங்குவேஜ ஷெட்யூல்டு லாங்குவேஜா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஹிந்தியும் இங்கிலீஷும் அபிஷியல் லாங்குவேஜ். அதனால மக்களுக்கு சண்டை இல்லை, அவர் ஒரு மொழி அவர் ஒரு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அது மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி என்னோட மொழி மட்டும் மதிக்கல உன்னோட மொழி மட்டும் மெஜாரிட்டி அப்படின்னு சண்டை வரல, சிவில் வார்க்கு போகல. ரெண்டாவது ஃபெடரலிசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ற விஷயம். மூணாவது சென்டர் ரீஸ்ட்ரக்சரிங் த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ரீஸ்ட்ரக்சர்னா முதல்ல வந்து சென்டர் வந்து ஸ்டேட்டை மதிக்கவே இல்லை. இப்ப ரீஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ணாங்க, கொலிஷன் கவர்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் இட் ஸ்ட்ரென்தன் த இட் கேரண்டி த அட்டானமி ஆஃப் தி ஸ்டேட்ஸ். இதனால இப்ப இந்த 3 விஷயத்தினால நம்மளோட ஃபெடரலிசம் இஸ் பீயிங் ஸ்ட்ரென்தன்ட். ஓகே, நம்ம இந்த நெக்ஸ்ட் சாப்டர்ல டீசென்ட்ரலைசேஷன் இன் இந்தியா பார்க்கலாம், பஞ்சாயத்து ராஜ் பத்தி.